अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள்வாழி அருளிச் செயல்வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि பற்பல திவ்யதேசங்களிலே எழுந்தருளுள்ள எம்பெருமான்களை எல்லாம் தம்முடைய அற்புதமான ஸ்தோத்திரங்களாலே மங்களாசாசனம் செய்த வேதாந்த தேசிகன் விபவாவதார எம்பெருமான்களை குறித்தும் ஸ்தோத்திரங்களை அருளிச் செய்கிறார். ராமாவதாரத்தை குறித்து மகாவீர வைபவம் என்கிற ஸ்தோத்திரத்தையும், கிருஷ்ணனுடைய அனுபவத்தை குறித்து கோபால விம்சதி என்கிற ஸ்தோத்திரத்தையும் அருளி செய்திருக்கிறார். ஆனால் இந்த இரண்டு ஸ்தோத்திரங்களும் கூட திருவகீந்திரபுரத்திலே திருக்கோயிலிலே அர்ச்சாவதார வடிவிலே தனி சந்நிதிகளிலே எழுந்தருளுள்ள எம்பெருமான்களை குறித்தது தான். அந்த திருவகீந்திரபுரத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய ராமபிரானையும், அதே திருவகீந்திரபுரத்திலே மற்றொரு இடத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய கண்ணபிரானியம் குறித்தது தான் இந்த ஸ்தோத்திரங்கள் என்று சொல்லுவாரும் உண்டு. அப்பொழுது இதையும் அர்ச்சாவதார ஸ்தோத்திரமாகவே கொள்ளலாம். இப்பொழுது நாம் கோபால விம்சதி என்கிற ஸ்தோத்திரத்தை அனுபவித்து வருகிறோம். கோபாலனான கண்ணபிரான், அவனை பற்றின 20 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்தோத்திரமாகையினாலே இதற்கு கோபால விம்சதி என்ற பெயராயிற்று. ஆக இந்த ஸ்தோத்திரத்திலே கண்ணபிரானுடைய வடிவழகையெல்லாம் அனுபவித்து அவனுடைய பால்ய சேட்சிதங்களை சொன்னார், யவன பருவ சேட்சிதங்களை சொன்னார், அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய அழகை வர்ணித்தார். அப்படிப்பட்ட அந்த தோற்றமானது எப்பொழுதும் எனக்கு நெஞ்சிலே திகழ வேண்டும் என்று தம்முடைய அந்த வேட்கையையும் வெளியிட்டார் கீழ் ஸ்லோகங்களிலே என்று நாம் பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக இப்பொழுது 12வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், என்னுடைய மரண காலத்திலே கடைசியாக எனக்கு நினைவு இருக்கிற பொழுது அந்த கண்ணபிரானுடைய தோற்றம் என்னுடைய கண் முன்னாலே தெரிய வேண்டும் என்று அந்த கண்ணபிரானுடைய தோற்றத்தை தான் தம்முடைய அந்திம காலத்திலேயும் தாம் காண விரும்புவதாக வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார். அந்திம காலத்திலேயும் காண வேண்டும் என்னால் அது எப்படி இருக்க வேண்டும் அந்த கண்ணபிரானுடைய தோற்றம் என்னால் அந்த தோற்றத்தையும் வர்ணிக்கிறார். இப்படியெல்லாம் இருக்கணும் அந்த எம்பெருமானுடைய வடிவழகு என்று அத்தை சொல்லுகிற கண்ணபிரானுக்கு என்ன வடிவழகு உண்டோ அந்த வடிவழகை அப்படியே அனுபவிக்கிறார். ஆதராகித சாருவம்சநாளாः மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாः ஹரிநீலசிலா விபங்க நீலாः பிரதிபாஸ்தந்து மமாந்திம பிரயாணே. எம்பெருமானுடைய அந்த திவ்யமங்கல விக்கிரக சேவை, அந்த கண்ணபிரானுடைய திருக்கோலம் அது எப்படி இருக்க வேண்டும்? அதராகித சாருவம்சநாளாக, தன்னுடைய திரு அதரத்திலே வைக்கப்பட்ட அழகிய புல்லாங்குழலை உடையதாக இருக்க வேண்டும். அதாவது எம்பெருமான் அந்த புல்லாங்குழலை அப்படி தன்னுடைய அதரத்திலே வைத்துத்தானே ஊதுகின்றான். அந்த புல்லாங்குழலை ஊதுகின்ற கண்ணனாக நான் சேவிக்க வேண்டும் என்னுடைய மரண காலத்திலே என்பதைத்தான் தெரிவிக்கிறார். அதராகித சாருவம்சநாளாக, வம்சம் என்னால் புல்லாங்குழல், அந்த வம்சத்தினுடைய துளைகளிலே அதில் தான் எம்பெருமான் காற்றை விட்டு அப்படி அழகாக ஊதுகிறான் அல்லவா. புல்லாங்குழலை ஊதுகின்ற கண்ணனாக நான் சேவை சாதிக்க வேண்டும் என்று அதை சொல்லுகிறார். முதல்ல அவனை அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த எம்பெருமான் புல்லாங்குழலை ஊதுகின்ற அந்த அழகு இருக்கிறதை பெரியாழ்வார் அனுபவிப்பார். இடவனரை இடத்தோளொடு சாய்த்து இருகை கூட புருவம் நெறிந்தேற
குடவயிறுபடவாய் கடைகூட கோவிந்தன் குழல் கொடுதின போது என்று அந்த எம்பெருமான் அப்படி என்ன பண்ணுகிறான், இடவணரை இடத்தோளோடு சாய்த்து என்று இப்படி வைத்து ஊதுகிறானாம். புல்லாங்குழலை ஊதுகின்ற பொழுது இந்த இடத்தோளில் அந்த இடவணர் என்கிறது அப்படி படியும்படியா அப்படி வைத்து இப்படி ஊதணும். அதை அந்த அழகை வர்ணிக்கிறார் பெரியாழ்வார். அந்த அழகைத்தான் இங்கே காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் வேதாந்த தேசிகன். தம்முடைய அந்திம காலத்தில் இப்படிப்பட்ட சேவை எனக்கு ஏற்பட வேண்டும். அதராகித சார்வம்சனாளாக. அதற்கு மேலே எம்பெருமான் எப்படி இருக்கிறான் அந்த கிருஷ்ணாவதாரத்தில் என்ன, மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக, திருமுடியில் அப்படியே சரிந்து வளைந்து அப்படி நிற்கக்கூடியதாக என்ன இருக்கிறது, மயூர பிஞ்சமாலா என்னால் மயில் பீலி, கருங்கண் தோகை மயில் பீலி அணிந்து என்று அந்த பீலி மயில் கண் இருக்கிறதோ இல்லையோ அது அப்படியே அது அதாவது மயிலுடைய தோகை, அந்த தொகையில் நடுவில் இருக்கிறத பார்த்தா கண்ணு மாதிரி இருக்கும் அது. அதனால் அதுக்கு மயில் கண்ணுன்னு பேர் வச்சுருக்கோம். இருக்கட்டும், மயிலினுடைய கண்ணுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது மயில் சாதாரணமாக ஒரு நிறத்தை சொல்லுகிற பொழுது மயில் கண் நிறம் என்று சொல்லுவார்கள். அது மயில் அந்த தோகையினுடைய நடுவில் இருக்கக்கூடியது கண் போல இருக்கிறபடியினாலே மயூர பிஞ்சமாலாக மகுடாலம்பி, அந்த திருமுடியில் அப்படி சற்று சாய்ந்து இருக்கும் அவனுடைய அந்த கருங்கண் தோகை மயில் பீலி அடிந்து கட்டி நன்கொடுத்த பீதகவாடை அருங்கலவுரு விநாயர் பெருமான் என்றெல்லாம் பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். அதை இந்த இடத்துல அந்த மயில் பீலி அணிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கண்ணனை நான் என்னுடைய அந்திம காலத்தில் சேவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த எம்பெருமானுடைய திருமேனி அது எப்படி இருக்கிறது என்று கேட்டால் ஹரிநீல சிலா விபங்க நீலாகா, அதாவது எம்பெருமானுடைய அந்த ஒரு திருமேனி இந்திரநீலமணியினுடைய துண்டம் போல் நிறமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். அது துண்டம் என்று சொல்லுவதனுடைய கருத்து அது எதற்காக சொல்லலாம் என்று கேட்டால், அந்த இந்திரநீலமணி துண்டம், மணியினுடைய அது துண்டம் என்னால் சிறிய துண்டு, அது உடைத்தால் இன்னும் நீளமாக தெரியும். அது ஏன்னா வெளிப்பக்கம் அழுக்கெல்லாம் படிந்திருக்கலாம். அதை போல் என்ன பெருமானுடைய திருமேனி அப்படியே நீலதோய தமத்தியஸ்தா வித்யுல்லே கேவ பாஸ்வரா, எம்பெருமானுடைய திருமேனி அப்படி இருக்கிறதுன்னு கேட்டால் இது இங்கே இவர் இப்படி சொல்கிறார். என்ன சொல்கிறார், அது அப்படியே ஹரிநீல ஷிலா விபங்க நீலாக, இந்திர நீல மலை அதனுடைய துண்டம் போல இருக்கக்கூடிய நீல நிறமுள்ள அந்த திருமேனி அது பிரதிபாகா. பிரதிபாகா என்னால் அந்த உருவழி தோற்றம் என்று சொல்லுவார்கள். மானச சாட்சா்காரத்தில் எம்பெருமானுக்கு அப்படி எம்பெருமானுடைய அந்த திருமேனியானது கண்முன்னாலே நேரே இருப்பது போலேயே தோன்றுமடு. அப்படிப்பட்ட தோற்றமானது எனக்கு எப்பொழுது ஏற்பட வேணும் என்னால் மம அந்திம பிரயாணே சந்து, என்னுடைய அந்திம பிரயாணம் ஏற்படுகிற காலத்தில் எனக்கு இந்த கண்ணபிரானுடைய தோற்றம் என் கண் முன்னாலே நிற்க வேண்டும், அவனை சேவிக்க வேண்டும். தன்னுடைய திருப்பவளத்திலே புல்லாங்குழலை வைத்தவனாய் மயில் பீலி அணிந்தவனாய் அப்படியே நீலமலை துண்டம் போலே இருக்கின்ற திருமேனியை உடையவனாய் அப்படிப்பட்ட கண்ணன் எனக்கு அந்த சமயத்தில் காட்சியளிக்க வேணும் என்ற அந்த எம்பெருமானுடைய அழகை அப்படி வர்ணித்து அவனைத்தான் தன்னுடைய அந்திம காலத்திலேயும் தான் சேவிக்க வேணும் என்று விரும்புவதாக இந்த 12வது ஸ்லோகத்திலே அனுபவித்தார். அடுத்தபடியாக கோபால விம்சத்தினுடைய 13வது ஸ்லோகம். இந்த 13வது ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார் என்னால், அது மரண காலத்தில் காண்பதற்கட்டும் எல்லா காலத்திலும் அந்த கண்ணபிரான் தான் என் கண் முன்னாலே நிற்கிறான். எப்பொழுதும் எனக்கு கண்ணபிரானுடைய அந்த வடிவழகே என்னுடைய கண் முன்னாலே தோன்றுகிறது என்று அந்த விஷயத்தை இந்த 13வது ஸ்லோகத்திலே அனுபவிக்கிறார். அகிலான் அவலோகயாமி காலான் மகிழாதீன புஜாந்தரஸ்ய யூனஹ அபிலாஷபதம் விரஜாங்கனானாம் அபிலாபக்லம தூரமாபிரூப்யம். எம்பெருமான் என்கிறவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அவனை முதல்ல இந்த அகிலான் அவலோகயாமி காலான் என்கிற அகிலான் காலான் அவலோகயாமி, எல்லா காலத்திலும் அவனை நான் கண்டு கொண்டிருக்கிறேன், அந்த எம்பெருமானியே சேவித்து கொண்டிருக்கிறேன். என்னால் நினைத்து எப்பொழுதும் எனக்கு இந்த கண்ணபிரானுடைய தோற்றம்தான் என் கண் முன்னாலே இருக்கிறது என்கிறார் வேதாந்த தேசிகன். எப்படி சொல்லுகிறார், அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன், மகிழாதீன புஜாந்தரஸ்ய யூனஹா, கண்ணபிரான் எப்படிப்பட்டவன், யௌவன பருவத்தை உடையவன், யூனஹா
யவ்வன பருவத்தை உடையவன் வாலிபனான கண்ணபிரான். அவனுடைய திருத்தோள்கள் அது எப்படிப்பட்டது? மகிழாதீன புஜாந்தரஸ்ய, எப்பொழுதும் பெரிய பிராட்டியார் அவனுடைய தோளிலேயே அண்டை கொண்டிருக்கிறாள். அதாவது தோளுக்கு கீழத்தான் இருப்பலாம் சொல்கிறா. வால்மீகி ராமாயணத்திலே சொல்லப்படுகிறது. என்ன சொல்ல? பாகு ராமஸ்ய சம்சிதா என்று ராமபிரானுடைய தோளை அண்டை கொண்ட பலத்தாலே அவள் கஜம் வா வீக்ய சிம்மம் வா வியாக்ரம் வாபி வனானனா நாகாரைத்து சந்திராசம் பாகு ராமஸ்ய சம்சிதா. எதை பார்த்தும் அவள் அச்சம் கொள்ளவில்லை. ராமபிரானுடைய திருத்தோள்களுக்கு கீழே பாதுகாப்பாக இருந்தபடியினாலே அவள் எதை பார்த்தும் அச்சம் கொள்ளவில்லை என்று அங்கே ராமபிரானுடைய அனுபவத்தை சொல்லுகிற பொழுது வால்மீகி ராமாயணத்திலே தெரிவிக்கப்பட்டது. அதுபோல் இந்த இடத்துல சொல்கிறார் பெரிய பிராட்டியார். அது சீதை என்கிறவள் ஆறு பெரிய பிராட்டியார். அது கிருஷ்ணாவதாரத்திலே அவள் தான் ருக்மணி பிராட்டி என்று சொல்லலாம். எம்பெருமானுடைய எப்பொழுதும் அவனுடைய தோளுக்கு கீழே திருமார்பை, அந்த திருமார்பிலேயே இருக்கிறாள் பெரிய பிராட்டியார். புஜம் என்றது இந்த இடத்துல திருமார்பை சொல்லுகிறது என்றும் கொள்ளலாம். அப்படி கொண்டோமானால் அப்போ மகிழாதீன புஜாந்தரஸ்யா, பெரிய பிராட்டியாருடைய வசத்திலே இருக்கக்கூடிய திருமார்பை உடையவன். ஏன்னா திருமார்பு என்றது அவளுக்கு என்று ஒதுக்கி விட்டான் அல்லவா எம்பெருமான். அந்த இடத்துல அவள் நிரந்தரமாக எழுந்தவள் இருக்க அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பனாய் இருக்கிறானே, அதைத்தான் இந்த இடத்துல மகிழாதீன புஜாந்தரஸ்ய என்கிறார் என்றும் கொள்ளலாம். அதற்கு மேலே அப்படிப்பட்ட எம்பெருமானை என்ன பண்ணுகிறார்கள் என்னால் விரஜாங்கனானாம் அபிலாஷபதம், பெரிய பிராட்டியாருக்கு மணவாளனாயிருக்கிற அந்த எம்பெருமானை அந்த ஆயர் குலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் விரும்புகிறார்கள். இதெல்லாம் பரமாத்ம ஜீவாத்ம விஷயங்களை பற்றி சொல்லுகிறதே தவிர இந்த உலகியல் காமத்தை பற்றி சொல்லவில்லை என்கிறதை நாம் முதலிலே உணர வேண்டும். அவன் பரமாத்மா. அந்த ஆயர் குலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேரும் ஜீவாத்மாக்கள். இந்த ஜீவாத்மா எப்பொழுதும் பரமாத்மாவை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. அதனால்தான் அந்த முன்பிறவியிலே அவர்களெல்லாம் முனிவர்களாயிருந்த தண்டகாரண்யத்திலே இருந்த முனிவர்கள், ஜீவாத்மாக்களான முனிவர்கள் அந்த கண்ணபிரானை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதாகவும், அதாவது ராமபிரானை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதாகவும், அதற்காகத்தான் ராமபிரான் கண்ணனாக வந்து அவதரித்து அந்த மகரிஷிகளை எல்லாம் இப்படி கோபிகைகளாக பிறக்கச் செய்து இந்த கோபிகைகள் கண்ணபிரானிடத்தில் அப்படி ஈடுபாடு கொண்டார்கள் என்று இப்படியும் புராணங்கள் தெரிவிக்கின்றன. ஆயினாலே பிரஜாங்கனானாம் அபிலாஷபதம், அத்தனை இடைப்பெண்களினுடைய ஆசைக்கும் இலக்காக உள்ளவன் அந்த எம்பெருமான் என்று அவனை சொல்லுகிறார். ஆனால் அந்த எம்பெருமான் இவ்வளவுதான் சொல்லலாம். பெரிய பிராட்டியாருக்கு வசப்பட்டவன், அந்த கோபிகைகளும் கூட ஆசைப்படத்தக்க கூடிய அழகை உடையவன் என்றெல்லாம் சொன்னார். ஆனாலும் கூட வர்ணிக்கணும் என்று பார்த்தால் அபிலாஷபதம், அது அபிலாபக்ரம தூரம், அது எப்படிப்பட்ட எம்பெருமான் ஆபிரூபியம், எம்பெருமானுடைய அழகு அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் அபிலாபக்ரம தூரம், வாயால் வர்ணிப்பதற்கு முடியவே முடியாது. அதற்கு வெகு தூரத்திலே இருப்பது, நம்முடைய மனத்திற்கும் வாக்குக்கும் எட்டாமல் தூரத்திலே இருப்பது எம்பெருமானுடைய அபிரூபியம். ஆபிரூபியம் என்னாலுன்னா அந்த எம்பெருமானுடைய வடிவழகு, அந்த ஆபிரூபியம். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய வடிவழகு அது எப்படி இருக்கிறதுன்னா அகிலான் காலான் அவலோகயாமி, எல்லா காலத்திலும் அந்த எம்பெருமானுடைய அழகையே நான் அப்படியே பருகி கொண்டிருக்கிறேன், கண்ணாலே கண்டு கொண்டிருக்கிறேன் என்கிறார். கண்ணாலே கண்டு கொண்டிருக்கிறேன் என்னால் என்ன அர்த்தம்? அந்த எம்பெருமானுடைய வடிவழகு இவருடைய அந்த ஈடுபாடு காரணமாக உருவழி தோற்றத்திலே இவருக்கு தெரிகிறது. அதையே இவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் வேதாந்த தேசிகன். அதைத்தான் சொல்லுகிறார். பெரிய பிராட்டியாருடைய வசத்திலே உடைய திருமார்பை உடையவனாய் அவன் வாலிப பருவத்தில் இருக்கிறவனான கண்ணபிரான் இடைப்பெண்கள் அத்தனை பேருக்கும் விரும்பத்தக்கவனாய் இருக்கிறான். அவனுடைய வடிவழகு வாக்குக்கு எட்டாதது. அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் எப்பொழுதும் என்னுடைய மானச சாட்சா்காரத்தாலே சேவித்து கொண்டொன்றோ இருக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே அந்த எம்பெருமானை அனுபவித்தார். இன்னும் தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ